காலத்தால் அழிக்க முடியாத வரிகள். அதுல அந்த வரிகளை பார்த்து தான் ஒரு பெரிய நிறுவனம் அதுக்கு சப்போர்ட்டாக வந்தாங்க. அந்த வகையில வந்து இந்த படம் வந்து நிச்சயமா வழியா இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் இந்த படம் போய் சேரணுங்கிறதுக்காக நானே நிறைய பேருக்கு அந்த படத்தை ரெஃபர் பண்ணி நிறைய பேர் பார்த்தாங்க. எங்க ஃபேமிலியில பார்க்காத ஆளே கிடையாது. எங்க குடும்பத்தை அத்தனை பேரும் பார்த்துட்டாங்க. நான் இந்த அளவுக்கு அப்போ எங்க ஃபேமிலியில எங்க மாமா கூட கேட்டாரு, என்னப்பா அந்த படத்தை போய் பாருன்னு சொல்ற. அப்ப என்னப்பா அந்த படத்துல இருக்கு அப்படின்னாரு. இல்லை மாமா, நீங்க போய் படத்தை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். முதல்ல அவர் போய் தனியா போய் பார்த்து வந்திருக்கிறாரு. பார்த்துட்டு அவருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. டோட்டல் ஃபேமிலி திரும்ப கூட்டு போய் திரும்ப படம் பார்த்துருக்காரு. அந்த அளவுக்கு அந்த படத்தோட ரொம்ப ஐக்கியமாகி அவரும் நிறைய பேரை பார்க்கறதுக்கு தூண்டுதலா இருந்தாரு. அது எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வகையில இந்த படம் வந்து ஒரு படம் இல்லைன்னு சொல்லாம ஒரு பாடமாகவும் மனித நேயத்துக்கு, அதாவது ஒரு மனித நேர்மையாக வாழ்வதற்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய இருந்து புக்கு வடிவில் வந்திருக்குன்னா நிச்சயமா இது இவருடைய திறமைக்கும் இவருடைய அந்த கடினமான உழைப்புக்கும் தான் இது கிடைத்த ஒரு சான்று நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சார் சமுத்திரகாணி சார் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்துல வந்து அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு அப்படி ஒரு மனசு அப்படி தோணுது பார்க்கும்போது.